ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கான பொசிஷன் அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். புதுசா நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெகுலரா நம்ம வந்து என்னென்ன பொசிஷன் நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கோம். மல்டிபிள் அக்கவுண்ட் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணுறது கிடையாது. சிங்கிள் அக்கவுண்ட்ல நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து பண்றோம். ஸோ கன்சிஸ்டன்ஸியா நம்மளால எவ்வளோ வந்து மந்த்லி வந்து கெயின் பண்ண முடியும் அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் தான். நீங்க இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்ல. ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்றோம். ஸோ லைவா எடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்மளுடைய செட்டப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் ப்ரூவன் பண்ணுறதுக்காக தான் இந்த பொசிஷன்ஸ வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப கரண்ட்டா நம்மளோட அக்கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு ஒரு லாட்டு, சில்வர் மைக்ரோல ப்ரீவியஸா நம்ம வந்து வீடியோஸ்ல போட்டிருந்தோம். ஸோ ஒரு 10,000 லாஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அகைன் வந்து பை சைடு வந்து என்ட்ரி வந்து நமக்கு குடுத்திருந்து. கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டார்கெட்ட வந்து இன்டிமேஷன் வந்து குடுத்திருந்தோம். நம்மளுடைய டார்கெட் 2,53,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். நம்மளுடைய டார்கெட் இன்னைக்கு மார்னிங் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பனிங்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ்ல டார்கெட் வந்து செல் ஆயிடுச்சு. உங்களுக்கு அதோட வீடியோ வந்து ஷோ பண்றேன். ஆர்டர் பிளேசிங்கில உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். ஸோ நம்மளுடைய பொசிஷன் வந்து எப்போ செல் பண்ணோம் அப்படின்றது 2,53,000ல கரெக்ட்டா வந்து நம்ம புக் பண்ணியாச்சு. புக் பண்ணதுல ஒரு லாட்டுக்கு எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹4,900 நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட், லாஸ் அப்படின்றது மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் காமனான ஒரு விஷயம். ஸோ என்னதான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு லாஸ் குடுத்துட்டு அகைன் ஒரு செட்டப் படி நம்மளுக்கு ட்ரேட் வருது அப்படின்னா, அத வந்து அவாய்ட் வந்து பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த சார்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். எஸ்டர்டே வந்து ஹியூஜா வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆகி இருந்தது. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிவர்ஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ட்ரி எடுத்துட்டு சடனா வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 4,000, 5,000 நியரஸ்ட்டா வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. ஸோ, இப்போ இந்த இடத்த கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா மார்க் பண்ணோம் அப்டின்னா தெரியும் உங்களுக்கு. ₹4,500 வந்து லாஸ் வந்து நடந்தது. 2 லாட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ₹9,000 லாஸ் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. ஸ்டில் பேஷனபிளா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி, நம்ம இந்த பொசிஷன ஹோல்ட் பண்ணோம். ஹோல்ட் பண்ணதுனால பாருங்க, இப்ப நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ, எப்பயுமே மார்க்கெட் வந்து என்ட்ரி குடுத்ததுக்கப்புறம் டார்கெட் தான் ரீச் ஆகும் அப்டின்றது கண்டிஷன் வந்து கிடையாது. எப்பயுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தயாரா இருந்து தான் பொசிஷன்ஸ எக்ஸிகியூஷன் வந்து பண்ணணும். ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இருந்தது அப்டின்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் உங்களோட ஃபியர் வந்து இம்பாக்ட் வந்து ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பீஸ்ஃபுல்லா உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் அப்படி தான் இந்த ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ பேஷனபிளா வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதான்றத பார்த்துட்டு, நெக்ஸ்ட் ட்ரேட பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆகி நம்மளுடைய டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரியான மொமெண்ட்ஸம் வந்து மார்க்கெட்ல கண்டிப்பா இருக்கும். எல்லா ட்ரேடர்ஸுமே இத வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நீங்களும் அத வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. பிகினரா இருக்கும்போது உங்களால இந்த மொமெண்ட்ஸம அக்செப்ட் வந்து பண்ண முடியாது. அதெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்றத நம்மளோட ஆன்லைன் ஒர்க் ஷாப்ல வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதையுமே பேஸ் பண்ணாம மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் மூலியமா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட டீம கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன். ஸோ, இப்ப நம்மளுடைய கோல்டு வந்து டார்கெட்ட வந்து ஹிட் ஆயிருந்தது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ல நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கோம். ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ₹5,000 வந்து ரன் ஆயிட்டுருக்கு. இன்னும் நம்ம வந்து புக் பண்ணல. ஆனா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னா மட்டும் நம்ம கரெக்ட்டா வந்து புக் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து, ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் மார்க்கெட்ல. அத அவாய்ட் பண்ணவே கூடாது நம்ப. அக்செப்ட் பண்ணி கண்டிப்பா அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம புக் பண்ணிடணும். எக் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,350 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து நம்ம செல் பண்ணியிருந்தோம். ஸோ டார்கெட் வந்து ₹30 நம்ம குடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா வந்து அப் அண்ட் டவுன்ஸ், அப் அண்ட் டவுன்ஸ் வந்து குடுத்து, ஸோ சைட்வேஸ்ல மார்க்கெட் வந்து குளோஸ் ஆயிடுச்சு. 115ல மார்க்கெட் வந்து குளோஸ் ஆயிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ட்ரி எஸ்டர்டே எடுத்தோம். டுடே பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஹியூஜா என்ட்ரி பிரைஸ் கிட்ட நியரஸ்ட்டா டிராவல் ஆயிட்டு, அகைன் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்றோம் ரிப்பீட்டபிலிட்டியா. ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட்டா வந்து டார்கெட் வந்து ரீச் ஆயிடாது. ஸோ என்ட்ரி எடுக்கும். அடுத்து வந்து ப்ராஃபிட்ஸ் காமிக்கும். அகைன் வந்து கொஞ்சம் லாஸஸ் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகும். இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, உங்களுடைய சைக்காலஜிக்கல அஃபெக்ட் பண்றதுக்கு தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து இருந்தா தான், ஸோ மார்க்கெட்ல வந்து சர்வே வந்து பண்ண முடியும். ஸோ அவங்களாலயும் ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் வந்து பண்ண முடியும். ஸோ இப்ப நம்மளோட அக்கவுண்ட் வந்து ₹1,700ல வந்து மார்க்கெட் வந்து குளோஸ் ஆயிருக்கு. மண்டேவோட ஓப்பனிங்ல நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நெக்ஸ்ட் அப்டேட்ல உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கான பொசிஷன் அப்டேட்ஸ் இவ்வளோ தான். ஸோ ஓவராலா நம்மளோட அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, 18,400 டூ ₹500 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது கன்டின்யூ ஆவுதா? இல்ல வந்து லாஸ் ஆகுதா? அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல சொல்றேன். இந்த மந்தோட P&L பார்க்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நம்மளோட P&L உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓவராலா 90 டேஸ்ல நம்ம எவ்வளோ கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் உங்களுக்கு இன்டிமேஷன் பண்றேன். நம்மளோட P&L பார்க்க ரெடியா இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.